இல்ல நான் யாரும் சொல்லாம மறந்துட்டு போனாலும் பிரச்சனையே இல்ல. அம்மாவ சொல்லாம போயிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆஹ் அஹ் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆஹ் நம்மளுக்கு உயிர் குறுக்கெடுத்துல இருந்து மச்சான் அதை சைலண்ட்ல போடுறோம். தேங்க்யூ. நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுல இருந்து, நம்மளுக்கு இந்த உலகம்னா என்னன்னு காமிக்கிறதுல இருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும் போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக, லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம், அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைட்டாக ஒருத்தன் தான் ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினச்சாலுமே யாரோ ஒருத்தங்க, அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தட் கேன் பி எனி ஒன். அவங்க எங்கே நினச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் யா டைரக்டர், அம்மான்னு சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். ஐம் சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனா நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமாவில் பார்த்துறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம். யூனோ, அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்பு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷார்ட்லலாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு 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 டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்கா ஆடுறா அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா, இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும், இந்த மாதிரி மாஸ்டரில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். அண்ட் ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு கார் ஓட்டும் போது உங்கள் பாட்டெலாம் போட்டு கேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் அப்படியே கூலாக இருக்கேன் நான். ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதில். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அம்மு, சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மா அபிராமியை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ரொம்ப ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்லாம் நான் ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் வேறு எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் பண்ண ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மா, இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக, உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது அம்மா. ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபர்ஸ்ட். எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமா நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வர்றது தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நல்லா வரணும், செமையா பண்ணணும் மச்சான், அது பண்ணும் இது பண்ணும் இது பண்றான் அது பண்றான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி, உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப ரொம்ப நல்லா வருவ மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒண்ணுமே இல்லை மச்சி, இதோட இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீன்ல கண்டிப்பா ஒரு நாள் செமையா கலக்குவோம் மச்சி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். சரத், நான் மச்சான் முடிச்சாலும் ஜிம்முக்கு போலாம்ண்ணா. ஓகே. ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவர் மாதிரி ரொம்ப சீரியஸா
ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் தி வெரி பெஸ்டா. எல்லார பற்றியும் பேசினா உன்னை பற்றி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன். யூ நோ தட் வெரி வெல். அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சரிகமாவுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்களை வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன். I want to thank the entire people on stage. ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே ஐ தேங்க். பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரத்துக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். நரேஷ் ஐயர் சார் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீ ப்ரோவாக இருக்கட்டும், எப்பவுமே ஷெரின் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க. இதில் ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார், இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ட் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துக்க முடியும், சபரி ப்ரோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்டில், அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. த ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச். டிஓபி, எடிட்டர் தேங்க்ஸ். என் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலனால தேங்க்யூ. அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட். சரத் ப்ரோ எவ்வளோ ஸ்வீட். சீரியஸாக அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரூவ் பண்ணும்போது வந்து யோசிக்க தோணும்ல, எங்கே இருந்தாலும் என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட். பர்சனலி மகேஷ் ப்ரோ, யூ ஆர் வெரி வெரி டேலண்டட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பாக யூ வில் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி. மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் சபரி ப்ரோ, இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம், அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அங்கேயே வந்து ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார். ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹேப். தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா, மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. சாரி இதை எனக்காக வந்து பேட்ச் பண்ணிடுங்க. மாஸ்டர் கிளம்பி தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன்னு நினச்சேன். அங்கே உட்காரும் போது தான் மைக்கில் சொல்லலை. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவ்வளோ பொறுமையாக எனக்கு, இப்போ அவர் டான்ஸர், இப்போ சொன்னா கூட ஆடிடுவாரு. நான் டான்சர் இல்லை, டான்சர் மாதிரி. ஸோ அதனால வந்து பொறுமையா கிளாஸ்லாம் ட்ரெயின் பண்ணி பண்ணாரு. நல்ல வேலை அவங்க தூக்கின ஸ்டெப்லாம் என் ஸ்டெப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எடிட்டர். ஆனா ரொம்ப கைண்டா வந்து ஸ்வீட்டா அவர் வந்து ஒன்னு சொல்லி கொடுப்பாரு. தி வே என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப யங் டீமா இருப்பாங்க. அவங்க டாக்டரும் இப்போ கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி நைஸ் திங். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் நாங்க ரொம்ப லேட் நைட் ஷூட் போகும்போது அவர் ஃபிளைட்டை மிஸ் பண்ற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கேயும் வீடியோ காலில் கனெக்டடா இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்லாம் நான் பார்த்தது இல்லை. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் மோர். இன்னும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரா ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ. பரவாயில்ல, இங்க வந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நானும் எப்பவும் போல ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். ஆனால் நான் சொல்றேன், நம்ம அந்த ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ் பண்ண நான் ஃபோன் பண்ணுவேன், மச்சான் வாடா இருக்க, கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னுவா. திடீர்னு வெளியில் வராங்கன்னா இருப்பேன், அங்கே வாடானுவா, டீ சாப்பிட்டு வாடானா. அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் வாடா இருக்கும் அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன்னா மச்சானா, இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா. என்னடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னா, தரா
அப்புறம் சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியல, என்னடா வாடா ஆல்பம் சாங்குன்றான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணேன், மச்சான் எங்கடா இருக்கான், வீட்டில் தான்டா இருக்கேன் சொல்கிறான், என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வராங்க. இந்த மாதிரி தான் வந்து அப்படி ஆரம்பிச்சது. சூப்பர்ரா, வேற லெவல், செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேற லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் நடிச்சு 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசிச்சேன், எப்படி எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், வச்சதுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடுப்பா, வேற லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கி தான் ஒரு நாள் தான் டைம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்போவுமே நானும் அவரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீ எப்போ பண்ணுறேன்னு சொல்லி, நான் பண்ணுறேன் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணிட்டோம், ஆனதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா, அவர் இங்கே இருக்கேன்னு நினைச்சு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டின்னு வந்திருப்பேன்ல. சரி, ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்சு. மாஸ்டர் அன்னைக்கு வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன், டான்ஸு அப்படின்னு சொன்னோடனே, டான்ஸா, சரி யார் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவரு இந்த ஸ்பீடெல்லாம் போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா. இல்லைல்லண்ணா உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா எங்களை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்பாடா, அப்போ ஓகே நான் வரேன் மாஸ்டர், தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரீல்ஸ் ஐயோ, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு, சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணா, ரொம்ப ரொம்ப முன்னாள் பேசிட்டு தான் இருந்தேன் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படமெல்லாம் இன்னும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணேன் எனக்கு, மணி 11:30 போகலாண்ணா. சரி, நிறைய உண்மை நீயே வளரி இருப்ப, ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில், சரி நல்ல சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்க நான் வந்து ஒரு பேச்சுக்கு தான் அவர் வந்து அப்படி சொன்னேன், சும்மா பண்ணா. இல்லை, நான் யாரும் சொல்லாமல் மறந்துட்டு போனாலும் பிரச்சனையே இல்லை. அம்மாவை சொல்லாமல் போயிட்டேன், அது பெரிய பிரச்சனையாயிடும். அம்மா நல்ல வேலை இதில் உங்களை கொல்லலை, சூப்பர் செம்மையாக வந்துருக்கு, வேற லெவல். தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப நன்றி. Joseph, extremely sorry, that was supposed to be a joke, sorry. So thank you. ஸோ அடுத்ததாக 25 வருஷமா இவரே இவரோட குரலும் ரொம்ப ரொம்ப இனிமையா எப்பவுமே